அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என் ஆணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அது கொஞ்சம் போடு ஒரு 2 கரண்டி போடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பாத்திரத்தில் கொடுக்காத அவங்களுக்கு மட்டும் கொடுத்துரு மீதி பேர்லாம் இலையில கொடு அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 வாமா பரிமளா தட்டு தட்டு தட்டியா தரா தட்டெல்லாம் கவின்னு உட்காந்துட முடியாது நேரம் கிடையாது நான் கிளம்பணும்னு சொல்றேன்ல வடலூர் போனோம் தட்டு வாங்கி கவி பண்ணி இலையில வச்சு அவ்வளவுதான் அவர் மட்டும் அந்த கேவல கொடுத்து பாட்டு பாடிட்டு வாங்க அனுப்புனாங்க இன்னைக்கு கூட்டம் வேற ஏராளமா இருக்கு சரியில்லைன்னா என்ன பண்றது முடியாதுன்னா எதுவுமே முடியாது முடியும்னா எல்லாமே முடியும் அப்படி நீங்க புராணம் சொல்றீங்களா எனக்கு தெரிஞ்ச அளவுல நானே கூடமா எதுவும் ஆகாது முடியும்னு சொல்லிட்டாரு ராமலிங்கம் ஊருக்கு இருப்பப்போ வெறும் சக்கரை மட்டும் இல்லப்போ மருத்துவ மருத்துவப்போ எந்த புண்ணு எந்த பாசம் இலையில கை பாலும் தேனும் பாலும் பருக்கும் கலந்துனக்கு நான் தருவேன் வடலூர் சங்கத்தான் இந்த சங்கத்தை நிர்வாகம் செய்து உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை செலுத்துகிறேன். பெரியவர் சொன்ன வரலாற்றினை இந்த சிறியவர் தொடங்குகிறேன். குற்றம் குறை இருக்கும் சான்றோர் பொறுத்தருவர் அதை எனது கவனத்தில் எடுத்துக் கொள்வதற்காக பெரிய புராணத்தின் பிரதான கருத்தினை இச்சபை முன்வைத்து சென்னப்பட்டணத்தை அடுத்த புந்தத்தூரிலே அவதரித்த தமிழ்நாட்டின் வரலாற்று உண்மையில் நம் தாய்மொழியின் பெருமையை காலத்தால் அறியாத இலக்கிய சாசனமாக தந்துள்ளார் சேக்கிழார் பெருமான். புராணம் சைவ மகாவிருட்சத்தின் விருதுகளால்
பன்னிரு திருமுறை இலக்கியங்களிலே இறுதியாக வருகின்ற உறுதியான திருமுறை பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆதார முதல் நூல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையாகும். வழிநூலாக விளங்குவது நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதியாகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நம்பியாண்டார் நம்பிகளையும் துணை கொண்டு சேக்கிழார் பெருமான் படைத்த பெரிய புராணமானது கற்பனை, உவமை, காவிய புலமைகளை மட்டும் கொண்ட வெறும் பொழுதுபோக்கு இலக்கியம் அல்ல. மக்களின், மன்னர்களின் கடமைகளை அறிவுறுத்தும் மாபெரும் தமிழ் வரலாற்று இலக்கியமாகும். உலகளால் என தொடங்கி உலகளால் என நிறைவு பெறுகின்ற உலகளாவிய இலக்கியம் இது. உலகளால் என முதலடியில் சேக்கிழாருக்கு எடுத்துக் கொடுத்தவர் எல்லாம் வந்த சிவபெருமான். அது மட்டுமல்ல, அம்பலத்தரசன் அடியெடுத்து கொடுத்ததாலும் இது பெரிய புராணமாகிறது. அண்டசராசரம் அனைத்திற்கும் அடித்தளமாக அமைவது தொண்டரிடம் பெருமைதான் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கியுள்ளார் சேக்கிழார் பெருமான். அற்புதம். எளிமையாக சொல்லிவிட்டார். அம்மா, இப்படி படியுங்கள். வாய்ந்த நீர் வளர்த்தாலும் மன்னிய பொன்னு நாட்டின் எரிந்த தீமறையோர் தோய்ந்த நீர் தடையார் பண்டு தொண்ட மேல் வந்த கூத்தை இந்த அப்படி கொடுத்தவங்களுக்கு தான் ஆமா சரி, நான் அவனை கேட்கறேன். உக்காருப்பா சேர் எல்லாம் சேர்ல உட்காரு. அவனை டிராயிங் வரைஞ்சி அனுப்பி சொல்றேன். பார்த்தேன் நானு. சமுதாய மக்களின் ஆரோக்கியம் காப்பது தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டார். அகிலை மலையாரின் நீ போலாமா? எத்தனைமா கொடுப்பாங்க உனக்கு ஒரு ஆளுக்கு? இன்னும் வாங்கல, அது வாங்கல, அது வாங்கல கொடு, அது வாங்கல கொடு. நீ போலாமா? நீ எதுக்குமா வர சொல்லு. ஒன்று கொடுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களுக்கு போடணும். தர்மசாலைன்றது வந்து ஒரே ஆள் சாப்பிட்றது இல்லை, 4 பேர் சாப்பிடணும். ஒருபடும் உள்ளத்தம் உண்மையால் கஞ்சி கேட்குறீங்க, அப்புறம் திருப்பி திருப்பி ஊற்றுறோம். தூரம் அதை கேட்டால் வரவங்க என்ன பண்ணுறோம்? அந்த பையனுக்கு போட்டு அனுப்பிச்சிருக்கல. அம்மா அந்த இலைய எடுமா, கையில் இருக்கிற கொடுக்காதீங்க, இருங்க. அந்த இலைய எடு. அந்த அம்மா இலைக்கு போட்டு நிற்கிது பாரு. என்னத்துக்கு வச்சா எந்த இல்லைன்னா போங்க, ஒன்று போட்டாச்சு அதோட போ. இல்லைன்னா வாங்க, நான் போடுறேன் வாங்க. வாங்கினேன், ஒன்று கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? என்ன பண்ணிட்டேன்? அந்த ரம்மாடு தூக்கி பையன் குடு, ஏடுமா ஏடுமா. வாங்கின இலை உனக்கு இலை ஒன்று குத்தமா, அந்த இலையை அங்கேயே போட்டு போதும். மூடுமா, நீ மூடி வை. மூடு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மநேயம் கொண்ட சான்றோர்களே, இன்றைய தினம் கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் மாத பூச தினத்தை முன்னிட்டு சங்க நிர்வாகிகள் சார்பாக உணவு வழங்கப்படுகிறது. இந்த உணவை வழங்குகின்ற சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் உடல் நலத்தோடும் செல்வ வளத்தோடும் மனவளத்தோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து வள்ளல் வகுத்து தந்துள்ள சுத்த சன்மார்க்க நெறியினை காதலித்து சுத்த சன்மார்க்க நெறியில் நின்று மரணமில்லாத பெருவாய் பெற வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளர்க வளம் பல பெறுக. பரிமளா